அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சென்னை பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். நம்ம ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பர்த்டே, அதனால் செம்ம டேஸ்ட்டாக ஒரு பிரியாணி செய்ய போகிறோம். 1.5 கிலோ சிக்கனு, 1.5 கிலோ ரைஸு, வேறு லெவலில் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். வாங்க. இப்போ 600 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 600 தக்காளி எடுத்துக்கிறேன். 2 கிராம் பட்டை, 1.5 கிராம் ஏலக்காய், 1.5 கிராம் கிராம்பு, ஒரு ஜாதிப்பூ எடுத்துக்கிறேன், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். இப்போது நான் 1.5 கிலோ 300 ஆயில் போட்டுக்கிறேன். சரிங்களா? 300 ஆயில் போட்டுங்க. கிலோவுக்கு 200 ஆயில். சரிங்களா? 300 ஆயில் இருக்குது. இந்த ஆயில் சூடாகனதும் வெங்காயத்தை போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நான் 600 வெங்காயத்தை போட்டுக்கிறேன். சரிங்களா? நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வரணும். சரிங்களா? இப்போ இதில் மசாலா நான் அரைச்சி வச்சுக்கிறேன். அரைச்ச மசாலா தான் இதில் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். பொடி பண்ண மசாலாவை தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். முழுசாக போடல, அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிறேன். அதை தான் இதோட சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, மசாலா பூரா பொடி பண்ணி வச்சுக்கிறேன். பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் பொடி பண்ணி தான் இதில் சேர்த்துருக்குறேன். சரிங்களா? பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். சரிங்களா? நல்லா வேகட்டும். நம்ம அரைச்சி போட்டோம்னா மனமே வேறங்க. நீங்கள் ஒரு நடை இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா ப்ரௌன் கலர் வரணும். சரிங்களா? நல்லா வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக வரட்டும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஒரு கிலோவுக்கு 200 கிராமு 300 கிராம் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? 1.5 கிலோ. இப்போ 300 கிராமு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். 1 2 3 3.5 ஸ்பூனு போட்டுக்கிறேன். சரிங்களா? இதை நல்லா இந்த ஆயிலே நல்லா வேகட்டும். சரிங்களா? இது வந்தது மாதிரிக்கும் நம்ம புதினா போட்டுக்கிறோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை பாருங்கள், செம்மையாக இருக்கும். நான் போட்ட மாதிரியே நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இஞ்சி பூண்டு வாடையெல்லாம் போயிட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா, இஞ்சி பூண்டு போட்டது மாதிரிக்கும் நல்லா புதினா ஒரு கைப்பிடி போல் எடுத்து போட்டுங்க. இங்கே உள்ள ஒரு சின்ன கட்டால் ஒரு கட்டு போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. வெந்தது பிறகும் நம்ம தக்காளி போட்டோம். சரிங்களா? இது மாதிரி நல்லா வரணும். இப்போ என்ன செய்கிறோம்னா, 600 கிராமு தக்காளி வச்சுக்கிறேன். இந்த 600 கிராமு இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகட்டும். தக்காளி வெந்ததும் மல்லித்தலையை போட்டுக்கிறேன். சரிங்களா? இப்போ தக்காளி போட்டதும் நான் தேவையான கல் உப்பு போட்டுக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு கல் உப்பு போட்டுங்க. கல் உப்பு போட்டு நல்லா கலரி விடுங்க. இது வந்ததும் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, மிளகாத்தூள். சரிங்களா? ஒரு 15 கிராமு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 15 கிராமு கரெக்டாக போட்டுங்க. பாருங்கள், 1 2 ஒரு 6 ஸ்பூனு. சரிங்களா? 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 15 கிராம் இருக்கும். சரிங்களா? இதையும் நல்லா சுற்றி விடுங்க. நல்லா வேகட்டும். சரிங்களா? இப்போ நான் இந்த சைடு வெந்நீர் போட்டு வச்சுக்கிறேன் ரைஸ் போடுறதுக்காக. இந்த மசாலா ரெடி ஆகுனது இருக்கும்.
நான் ரைஸு போட்டுக்குவேன். சரிங்களா? மசாலான்னு எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. இப்போ இந்த டைம் என்ன செய்கிறேன்னா நான் மல்லித்தலையை போட்டுக்கிறேன். மல்லித்தலை ஒரு கைப்பிடி போட்டுங்க. சரிங்களா? போட்டு நல்லா பரட்டி விடுங்க. மல்லித்தலையை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இந்த மசாலா தக்காளியெல்லாம் கரைஞ்சது மாதிரி இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்னா சிக்கனை போட்டுக்கிறோம். இது மாதிரி கரெக்டாக மசாலா போடுங்க. நான் இப்போ 5-6 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். சரிங்களா? 6 பச்சை மிளகா முழுசாக போட்டிருக்கிறேன். 6 பச்சை மிளகா இருக்கட்டும். இது நல்லா வெந்தது மாதிரி இருக்கும். தயிர் சேர்த்துக்கிறோம். 300 தயிர். சரிங்களா? நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம்னா தயிர் போட்டுக்கிறோம். தயிரை போட்டு சிக்கனை சேர்த்ததுமே நம்ம பக்கத்து அடுப்பில் ரைஸை போட்டுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா ரைஸை டக்குன்னு போட்டுறக்கூடாது. சிக்கனு நல்லா ஒரு 50% வெந்தது மாதிரி இருக்கும் போட்டுக்கணும். அது முடிய அந்த மசாலா நல்லா பேஸ்ட்டாக ஆகணும். எப்படி இருக்குங்களா மசாலா? இது மாதிரி இருக்கணும். கரெக்டாக போடுங்க. சும்மா கண்ணாமண்ணான்னு போட்டுறாதீங்க. 300 தயிர் போட்டுக்கிறோம். பார்த்துங்க, 300 போட்டுக்கணும். ஒரு கிலோவுக்கு 200. ஓகே, கரெக்டாக இருக்கும். தயிரை போட்டதும் நல்லா அந்த தயிரை நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மசாலா ரெடி பண்ணுறதுல தான் இருக்குது பிரியாணியோட டேஸ்ட்டு. சரிங்களா? இப்போது என்ன பண்ணுறோம், இது ஒரு கொதி வந்ததும் சிக்கனை போட்டுக்கிறோம். நீங்கள் இப்போலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். சரிங்களா? நான் சிக்கனை போட்டு கொதிச்சது மாதிரி இருக்கும். நான் இப்போ செக் பண்ணிக்கிறேன். சிக்கனை சேர்த்துக்கிறேன். சிக்கனு சேர்த்தது மாதிரி இருக்கும். 1.5 கிலோ சிக்கனு. சரிங்களா? 1.5 கிலோ சிக்கனு நல்லா அந்த மசாலாவோட பரட்டி விடுங்க. இப்போ என்ன செய்கிறோம்னா இதில் நான் இப்போ 1 லிட்ரு இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கனோட 1 லிட்ரு தண்ணி. இந்த நல்லா சிக்கனு நல்லா வந்து வரட்டும். சரிங்களா? இது லைட்டாக கொஞ்சம் வேக்காடு வந்ததுன்னா ரைஸு போட்டுக்கணும். ரைஸை கொலைய விட்டுறக்கூடாது. சரிங்களா? இப்போ சிக்கன் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா உப்பை தான் நான் ரைஸு சேர்க்க போகிறேன். தேவையான நெய் இருக்குது. இப்போ ரைஸு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை புதினா போட்டுக்கிறேன். இப்போ இதில் ரைஸு போட்டுக்கிறேன். ரைஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃபாயில் ஆகுனதும் போதும். நம்ம அங்கே மாற்றிக்கிறோம். ஒரு 50% வந்தால் போதும். இதில் கொஞ்சம் கரிக்கிற மாதிரி உப்பு போட்டுங்க. நான் ஒரு 1.25 இல்லை 1.5 ஸ்பூனு கூட போட்டுங்க. கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கட்டும். சரிங்களா? கொஞ்சம் கரிக்கிற மாதிரியே இருக்கணும். 50 அவ்வளோதான். அதில் வெந்ததும் போதும். அப்படியே அதில் சேர்த்துக்கிறோம். ரைஸை உடச்சிடக்கூடாது. இதே மாதிரி கிளறி விடுங்க. போதும். லெமனு ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு வச்சுக்கிறேன். லைட்டாக சேர்த்துக்கிறேன். சரிங்களா? சேர்த்துங்க. ஏன்னா தக்காளி புளிப்பு இல்லைன்னா ஒரு 1/2 லெமனு சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸு போதுமானது வந்திருக்கு. இப்போ நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சரிங்களா? பக்கத்துலேயே இருக்குது. கரண்டியில் ஜல்லி கரண்டியில் எடுத்து பக்கத்துலேயே சேர்த்துக்க போகிறேன். பக்கத்துலேயே இருக்குது. இது மாதிரி அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி அப்படியே சேர்த்துக்கிறேன். சரிங்களா? இல்லை நீங்கள் வடிகட்டி சேர்த்துருந்தா கூட சேர்த்துக்கலாம். எனக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதே மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ ரைஸு நல்லா ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். மேலே என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கிறேன். நெய்யை ஊற்றி தான் நான் தம்மு போடுறேன். சரிங்களா? போதும் நெய். இப்போ என்ன செய்கிறேன், தம் போட்டுக்கிறேன். மூடியை போட்டுக்கிட்டேன். என்னன்னா சைடுலேருந்து புகை வரும். அப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு 20 நிமிஷம் தம்மில் விட்டுறோம். இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டு தம்மை பிரிக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸை போட்டேன். அதனால் கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குது. இருங்க வரேன். இப்போ ரைஸை உடச்சி பார்ப்போம். எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்குங்களா ரைஸு? அருமையாக வந்திருக்கு ரைஸு. நல்லா இருக்குது ரைஸு. சரிங்களா? சூப்பராக இருக்குது ரைஸு.
ரைஸை பாருங்கள், ஒன்றும் கூட குலையலை, அழகாக இருக்குதுங்க ரைஸு. சூப்பராக இருக்குது தம்மு. சரிங்களா? செம்ம டேஸ்ட்டாக பிரியாணி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? சென்னை பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.